எண்ணூரில் எண்ணெய் கசிவுன்னு பேசிட்டு இருக்கீங்களே, பேசணும். இது ஏன் ஊருங்கிறதுனால மட்டும் இல்ல, தமிழகத்தின் ஒரு முக்கியமான பகுதி தலைநகர். அந்த எண்ணெய் கசிவு என்பது சாதாரணமான எண்ணெய் கசிவு இல்ல, பல வருடங்களாக நடந்துகிட்டு இருக்குது. ரகசியமாக நமக்கு தெரியாது. இந்த மழைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள், இந்த முறை பெய்த மழை எப்பவும் இல்லாத ஒரு பெரிய மழையாக இருந்ததனால் விட்டு வெளிப்படுகிறது. இன்னும் தெளிவாக ஊருக்குள்ளெல்லாம் வந்துருச்சு. இதுல எனக்கு என்ன கோபம்னா, நமக்கு என்ன கோபம் வரணும் அப்படின்னா, மாமல்லம், மயிலாப்பூர், போட் கிளப், ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற உயிர்களை விட இங்கே எண்ணூர்ல இருக்கிற உயிர்கள் மலிவு என்பதை யார் முடிவு செய்ய முடியும்? அப்படி எடுத்த ஒரு முடிவினால் தான் இந்த உதாசீனமோ என்று தோன்றுகிறது. இது உடனே ஏற்பாடு பண்ணி சகஜ நிலை திரும்பும் வரை இந்த சுத்திகரிப்பு நடக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. சகஜ நிலை என்பது என்ன? அது திரும்புமா? இந்த விஷ ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிறவர்கள சகஜ நிலை திரும்பாது. இது ஏன் இங்க என்ன சொல்றீங்க? நாம என்ன பண்ண முடியும்? கட்டவர்கள் போனா பரவாயில்ல, தலைதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சதுனாலதான் சமூகமே இப்படி இருக்கு. நம்முடைய அவயவத்தில் எல்லாமே முக்கியமானவை. அவை பாதுகாக்க வேண்டும். ஆரோக்கியமான வாழ்வுக்கு அதுதான் வழி. அதற்கு நாம் எல்லாரும் ஆவண செய்ய வேண்டும். எல்லாம் முடியுமோ அதை செய்ய வேண்டும். அதை இப்பொழுதே செய்ய வேண்டும்.